ஹலோ மக்களே, வெல்கம் டு கதைகளின் அரங்கம். நான் உங்க கார்த்திகா. இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோல போகலாம். இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில நாம கேட்க போற கதை ஒரு தந்திரமான குள்ளநரி. இந்த குள்ளநரிய வச்சுதான் நாம இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். ஒரு அழகான காட்டு பகுதி. அந்த காட்டு பகுதியில பல விதமான மிருகங்கள் வசிச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சுங்க. அந்த காட்டுக்கே ராஜாவா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வயதான சிங்கம். இந்த சிங்கம் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளார இந்த காட்டு மிருகங்களை வச்சுட்டு இருந்தது. எல்லா மிருகங்களுக்கும் உணவும் சரி, வேட்டையாடுற வித்தை விதம் எல்லாமே அது வழி நடத்தி அதன்படியே மற்ற மிருகங்களும் வழி நடந்ததுனால எல்லா மிருகங்களும் ரொம்பவும் சந்தோஷமாகவும் பசி இல்லாம நல்ல வயிறார உணவுகள்லாம் கிடைச்சி அந்த காட்டு பகுதியில ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்துச்சுங்க. நாட்கள் செல்ல செல்ல இந்த ராஜாவான சிங்கத்துக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. நாளடைவுல அந்த சிங்கம் நோய்வாய்ப்படுற நிலைமைக்கே போகுது. இன்னும் நாட்கள் போக போக நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைஞ்சிருது அந்த சிங்கம். இந்த காட்டுக்கே ராஜாவாக கம்பீரமாக இருந்த அந்த சிங்கம் ஒரு நாள் இறந்து போயிருது. அதனால அந்த காட்டுக்கு அடுத்த ராஜா யாருன்ற கேள்வி எல்லா மிருகங்களுக்கு இடையே அப்படியே தோன்றிட்டே இருந்துச்சு. யார் அடுத்த ராஜா, யார் அடுத்த ராஜான்னு சொல்லி போட்டியே நிலவ ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுக்க மிருகங்களிடமிருந்து கடுமையான போட்டி நிலவியது. இந்த போட்டிக்கு பாத்தீங்கன்னா வயது குறைவா உள்ள பல மிருகங்களும் இந்த காட்டுக்கு ராஜாவா ஆகி அரியாசனத்தை ஏறிடணும் அப்படின்னு ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி போடவே ஆரம்பிச்சதுங்க. இந்த காட்டு பகுதியில நிறைய வகையான மிருகங்கள் இருந்தாலும் நரிகள் கூட்டம் அதிகமாவே இருந்துச்சு. அதுல ஒரு குள்ள நரி அந்த ராஜாவோட இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி அது ராஜா இருக்கிற காலத்துல இருந்தே அதிகமா யோசிச்சுட்டே இருந்துச்சு. இந்த வாய்ப்பை நம்ம எப்படியாவது பயன்படுத்திக்கணும். ஆனா நம்ம ஒரு நிறைய இருக்கிறோம், நம்மளால எப்படி இந்த இதுல போட்டியிட முடியும்? நம்மளோட பலசாலியான மிருகங்கள் நிறையவே இருக்கு. அதனால நாம எப்படி போட்டி போட முடியும்? இந்த காட்டுக்கு எப்படி ராஜாவாக முடியும்? இது நம்மளால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துச்சு. இந்த காட்டு பகுதி இருக்கு இல்லையா, இந்த காட்டு பகுதிக்கு பக்கத்திலே ஒரு அழகான கிராமமும் இருந்துச்சு. இந்த கிராமத்துக்கு இந்த குள்ளநரி கூட்டங்கள் எல்லாம் அடிக்கடி அங்க போகும். அந்த கிராமத்தோடைய தொழில் பாத்தீங்கன்னா துணிகளுக்கு சாயம் நனைச்சு அதை காய வச்சு வித்து அது வழியா அவங்க லாபம் எல்லாம் ஈட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த குள்ளநரி கூட்டம் எல்லாமே அந்த பக்கத்துல உள்ள கிராமத்துக்கு அடிக்கடி போய் அங்க உள்ள உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு திருடி சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டு இருந்துச்சுங்க. அதே மாதிரிதான் இந்த குள்ளநரி அந்த காட்டுல இருந்து பசியாறலான்னு சொல்லி ஒரு நாள் உணவு தேடுவதற்கு அந்த அருகில் உள்ள கிராமத்துக்கு அங்க போகுது. அங்க உள்ள நெசவாளர் வீடுலாம் பின்புறத்துல ஏதாவது ஒரு உணவு எப்பொழுதும் வச்சிருப்பாங்க. அது மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா அது தேடிட்டே இருக்குது. அவங்க நெசவாளர்கள் இல்லையா, துணிக்கு சாயம் போகிறதுக்காக நிறைய கலவைகள் எல்லாம் கலந்து ஒரு அடுக்கு பானைகள்ல நிறைய பானைகள்ல விதவிதமான கலர்கள் எல்லாமே வச்சு துணிகளுக்கு சாயம் நனைச்சு எடுக்கிறதுக்காக பல வகையான வண்ணங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்போ இந்த குள்ளநரி ஒரு நெசவாளர் வீட்டுக்குள்ளார உள்ள பின்புறத்துக்கு போகுது. அங்க ஒரு பெரிய பானை இருப்பதை பாக்குது. அந்த பானை ஃபுல்லா உணவு தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அது உள்ளேயே போயிடுது. அப்போ என்ன ஆகுது தெரியுமா, அந்த பானையில உள்ள வண்ணம் எல்லாம் இந்த நரி மேல விழுந்துருது. அதுவும் நீல கலரா மாறிடுது. சாயம் ஃபுல்லாவே நீளமா மாறி இந்த குள்ளநரியோட சாயமும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நீல கலர்ல மாறி ஒரு மாதிரி வித்தியாசமா விசித்திரமா மாறிடுது. அதோட உடல் முழுவதும் பாத்தீங்கன்னா நீளமாக மாறிடுது. தன்னோட உடல் முழுவதும் நீளமாக மாறினத அங்குள்ள தண்ணீர் ஓடையில் பார்த்தோன்னு அதுக்கு தெரியுது. அப்போ திடீர்னு இந்த குள்ளநரிக்கு ஒரு தந்திரமான யோசனை வருது. நம்ம கூட்டத்துல போய் ஃபர்ஸ்ட் காமிப்போம், நம்மள அடையாளம் கண்டுக்கிறாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அங்க உள்ள கூட்டத்துக்கு போகுது.
தன்னை பார்த்த நண்பர்களுக்கே புதுசா ஏதோ ஒரு மிருகம் வருதுன்னு சொல்லி மாறுபட்ட நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுங்களே ரொம்ப பயமாகி அச்சமடைஞ்சு அதுங்க காட்டுக்குள்ளர இந்த குள்ளநரியை விட்டுட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிக்குதுங்க. இத பார்த்தோன்னே இந்த குள்ளநரிக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆகுது. நீல நிறமா ஆனதை பார்த்து ரொம்பவே பெருமிதமும் அடையுது. அதுக்குள்ளாரையே அது மனசுக்குள்ளார சொல்ல ஆரம்பிக்குது, அப்பாடா நம்மள பாக்குறதுக்கு அடையாளம் கண்டு கொள்ளவே இல்லை. இந்த புதிய மாறுபட்ட நிறத்துல நம்ம காட்டுக்குள்ளார போனோம்னா எல்லா மிருகங்களுமே அச்சடையும். சோ நாமளும் இந்த மிருகங்களை அச்சமடைய செய்யலாம் என ஒரு பிளான் பண்ணி அந்த மிருகங்களைய பயமுறுத்துறதுக்காக இந்த குள்ளநரி நீல நிறத்துடைய போக காட்டுக்குள்ளர ஆரம்பிக்குது. இந்த நரி நினைச்சது போலயே அங்க காட்டுக்கு போகுது. வேறுபட்ட நிறத்துல இருக்கிறதுனால அந்த நரிய பார்த்த எல்லா மிருகங்களும் பயப்பட ஆரம்பிக்குதுங்க. இந்த சந்தர்ப்பத்தை நரி தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ட்டு மற்ற மிருகங்களை போய் அதிகாரமா இங்கே பாருங்கள்னு சக மிருகங்களை பார்த்து கூப்பிடுது. நான் புதுசா இந்த காட்டுக்கு வந்திருக்கேன், நான் தான் இனிமே இந்த காட்டை ஆள போறேன், நான் தான் இந்த காட்டுக்கு புதிய ராஜா அப்படின்னு சொல்லுது. இது முதல் முறையா இந்த மிருகத்தை எல்லாரும் பாக்குறதுனால ரொம்ப பயமாவும் நீல கலர்ல ஒரு வித்தியாசமாவும் அதிசயமாவும் இருக்கிறதுனால அதோட குரல் தோரணை எல்லாமே மாறுபட்டு இருக்கிறதுனால அந்த மற்ற மிருகங்கள் பயந்து போய் இந்த மிருகத்தை தங்களுடைய ராஜாவா ஏத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அதுங்களுக்குள்ளார பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மற்ற மிருகங்கள் எல்லாமே இந்த மிருகத்தை பார்த்து நீல கலர்ல வித்தியாசமா இருக்கிறத நினைச்சு அவங்களோட புதிய ராஜாவா ஏத்துக்குதுங்க. நாங்க உங்களை புதிய ராஜாவா ஏத்துக்கிறோம்னு சொன்ன உடனே இப்போதே நீங்க தினந்தோறும் எனக்கு உணவு தண்ணீர் இதெல்லாம் கொண்டு கொடுக்கணும், நான் தான் இனிமே உங்களுக்கு புது ராஜா, இந்த காட்டினுடைய ராஜா அப்படின்னு சொல்லி கம்பீரமா சொல்லுது இந்த குள்ளநரி. அது இல்லாம நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீங்க இந்த காட்டுல பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சத்தமா சொல்லுது இந்த குள்ளநரி. இத பார்த்து மற்ற மிருகங்கள் பயந்து போய் ஒவ்வொன்னா வரிசையில புது ராஜாவுக்கு சேவை செய்யவும் தொடங்குதுங்க. அதே மாதிரி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகருது. ஒரு நாள் காட்டுல நல்ல அடமழை பெய்யுது. இந்த அடமழை பார்த்தீங்கன்னா நல்ல பயங்கரமா இடியும் மின்னலும் கூடி ஏற்பட்டு அவ்வளோ மழை பெய்யுது. மற்ற மிருகங்கள் ரொம்பவே பயந்து அச்சம் அடைஞ்சு இந்த புதிய ராஜா கிட்ட போய் எப்படியாவது நம்மளை காப்பாத்த சொல்லி முறையிடலான்னு சொல்லி போய் கூப்பிடுதுங்க. நீங்க தான் பலசாலியான ராஜாவாச்சே, எங்களை இந்த மலையிலிருந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி மற்ற மிருகங்கள் இந்த குள்ளநரியிடம் போய் சொல்லுதுங்க. இதனை கேட்டு இந்த குள்ளநரி வேகமா அங்கிருந்து வந்துட்டு மற்ற மிருகங்களை பார்த்து ரொம்ப ஏளனமா, ஏழை மிருகங்களே பயப்படாதீங்க, நான் இந்த மழையை நிறுத்தி உங்க எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த குள்ளநரி என்ன பண்ணுதுன்னா அங்கிருந்து அதோட குகையிலிருந்து வெளியே வருது. வெளியே வந்தோன இந்த குள்ளநரியும் மலையில நனைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மலையில இந்த குள்ளநரி நனைய ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குது தெரியுமா? இந்த குள்ளநரி மேல ஒவ்வொரு மலைத்துளி விழுக விழுக அது நனைஞ்சு சாயம் இருந்தது இல்லையா, அந்த சாயம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது மழை தண்ணியில. அதோட சாயம் வெளுக்க வெளுக்க என்ன ஆகுது தெரியுமா? அந்த நரியோட ஒரிஜினல் கலர் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த நீல வண்ண சாயம் கரைஞ்சு உண்மையான பழைய நிறம் தெரிய ஆரம்பிக்குது. மேலும் இந்த நிறைய மழை நீர் பட்டு பழைய நிலைக்கு மாறுறத பாக்குதுங்க மற்ற மிருகங்கள். அதை பார்த்த உடனே மற்ற மிருகங்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போகுதுங்க. மேலும் இந்த குள்ளநரிய பார்த்து, நீதான் இப்படி எங்களை ஏமாத்தி இவ்வளோ நாள் எங்களுடைய சேவையெல்லாம் நீ வாங்கிக்கிட்டு இருந்தியா, உனக்கு அடிமையா எங்களை நடத்துனியா அப்படின்னு சொல்லி மற்ற மிருகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய சத்தம் போட்டு சூழ்ச்சிக்கார நரியே அப்படின்னு சொல்லி கூவுதுங்க. இந்த நரி அங்கே இருந்து ஓட ஆரம்பிக்குது. அங்கே இருந்து ஓடி அந்த காட்டுல வேறொரு பகுதிக்கு போகுது. எப்படியாவது தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு வேக வேகமா ஓடுது.
பயந்து காட்டுல வேற ஒரு பகுதிக்கு போய் உட்கார்ந்துருக்கு. அப்பதான் இந்த நரி யோசிக்குது, தன்னோட சூழ்ச்சி செயலால வெகு நாட்கள் இதை நம்மளால நீடிச்சு வைக்க முடியல இந்த ராஜா பதவிய அப்படின்னு சொல்லி வருத்தப்படுது. தன்னோட இன நண்பர்களுக்கும் துரோகம் செஞ்சதை நினைச்சு வருந்தி இப்ப அவங்களோடையும் இல்லாம இந்த காட்டு பகுதியில இருந்து வேற ஒரு பகுதிக்கு நம்ம இப்படி தனியா திரட்டப்பட்டுட்டோமேன்னு நினைக்குது. இதுதாங்க இந்த கதை. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதையில இருந்து நாம ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே நம்ம உண்மையா இருந்துட்டு போயிடணும். நாம பொய் சொல்லவோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக உண்மையை மறைக்க ஆரம்பிச்சோன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த உண்மை வெளிப்படும். அந்த உண்மை வெளிப்படுற அன்னைக்கு நாம ரொம்பவே மன வருத்தத்தோட தாங்க இருக்கணும். அதுக்கு நம்ம எப்பொழுதுமே எல்லாரிடத்திலும் உண்மையாக இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாம கேட்ட இந்த கதை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு நிச்சயமா பயனுள்ளதா அமையும்னு நம்புறேன். மேலும் நான் வேற ஒரு குட்டி கதையோட கதைகளின் அரங்கம் பகுதியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.